ஹாய் மக்களே, வெல்கம் டு ஹரிசோல். நாம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம டிவிக்கோட எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு வந்து ரிலீஸ் ஆகி ஒரு நாள் பக்கம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு கட்சி இருக்குங்க. அந்த கட்சி எதுக்கு இருக்குது அப்படின்றது வந்து இப்போ வரைக்குமே தெரியல. கருத்து கணிப்புலயே அந்த கட்சியை இருந்து தூக்கியிருக்காங்க. ஆனா எதை பத்தி பேசணுமோ அதை பத்தி இப்ப கூட பேசாம நம்ம தலைவர் விஜய் 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 அப்படின்ட்டு இன்னமும் அந்த விஜய் பத்தி தாங்க கூவிட்டு இருக்கு. அப்படி நான் என்ன சொல்றேன்னா, உங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்குமே யாரை எதிர்த்து இது வரைக்கும் நீங்க நின்னீங்க? ஏன் இந்த விஜய் இப்போ டிவிக்கே வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க யாரை எதிர்த்து பேசியிருப்பீங்க? இன்னமும் வந்து யாரை எதிர்த்து நீங்க பேசணுமோ அவங்களை இன்னமும் நீங்க பேசல. அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப கூட கருத்து கணிப்புல விஜய் வந்தா இத பண்ணிடுவாப்புல, விஜய் வந்தா அதை பண்ணிடுவாப்புல, விஜய் வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசி குழந்தைங்களோட மைண்ட் செட் எல்லாம் மாத்திட்டாங்க. இதனால குழந்தைங்க வந்து அப்படியே ஒரு வேலை தோத்துட்டாங்கன்னா குழந்தைங்களோட மைண்ட் செட் எல்லாம் எப்படியோ போயிடும். நான் கேக்குறேன், இதையே நீங்க கேளுங்க. குழந்தைங்களுக்கு வந்து கிட்ட வந்து நீங்க கேளுங்க, ஓட்டு கேளுங்கம்மா அப்படின்னு நீங்க கேளுங்க. குழந்தைங்க வந்து கேட்டுருங்களா? யாரை நம்பி யாரை கேட்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு கேக்குறாங்க. ஒருவேளை குழந்தைங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அது கேக்குறாங்கன்னா கேட்பாங்க. அது ஓட்டு போடணும்னு மைண்ட் செட் இருந்தா அவங்க போட போறாங்க. நீங்க யாரை எதிர்த்து பேசணுமோ, யாரை எதிர்த்து இன்னும் களத்துல வந்து நிக்கணுமோ அது இன்னமும் நீ நிக்கல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு முடிஞ்சிருச்சுங்க. ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட இன்னும் 2 நாள்ல ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்க போய் உங்க மூஞ்சி வச்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களோட ஆக்சுவலா போன தடவை இருந்த வாக்கு சதவீதத்தோட இந்த தடவை நீங்க அதிகமா வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஸ்டேஜ்லயே நீங்க நிக்க முடியும். நான் சொல்றது கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அடுத்த தடவை நீங்க யாருக்காவது எதிர்த்து சண்டையிடணும்னாலும் எதிர்த்து பேசணும்னாலுமே உங்களோட ஓட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், டிக்ரீஸ் ஆயிருக்க கூடாது. நீங்க இப்ப கூட யாரை எதிர்க்கணும்ன்றத மறந்துட்டீங்க. ஏடிஎம்கே இருக்காங்க, டிஎம்கே இருக்காங்க. ஸோ இவங்களை யாரையுமே வந்து நீங்க திட்டி நான் இது வரைக்கும் பார்க்கல. நேத்து வரைக்கும் போட்டிருக்காப்ல, இன்னைக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காப்ல. நேத்து வரைக்கும் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜனநாயக படமே வந்து 1000 கோடி அடிச்சிரும், அதுக்கே இந்த உலகத்தரம் வாய்ந்த படம் அப்படின்னு எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த கமெண்ட் போட்டதுக்கு நான் கேக்குறேன், படமே பார்க்க கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க படம் பார்த்து இருந்திருந்தானே இந்த ரிவ்யூ உங்களால சொல்ல முடியும். படம் பார்க்காம உங்களால சொல்லியிருக்க முடியுமா? அங்கேயே நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அதுவே தப்பு. ஓகேங்களா? அதை தவிர்த்து இன்னும் வந்து விஜய்க்கு வந்து இது பண்ணல, விஜய் வந்து அதை பண்ணல, விஜய் வந்து இதுவும் பண்ணிடுவாரு அதுவும் பண்ணிடுவாரு இப்படின்னு கதை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 2 நாள் தான் சந்தோஷமா இருக்கட்டும், அப்படியே விட்டுருங்க, நல்லா ஜாலியா இருக்கட்டும் அப்படின்னு. நான் என்ன கேக்குறேன்னா, ஏன்பா அந்த அந்த மனுஷனே உங்களை பத்தி பேசுறது இல்லப்பா. நீ வந்து என்ன சொல்றனா, இன்ஸ்டாகிராம்ல டிவிகே கட்சி பத்தி போட்டாலோ இல்ல டிவிக்கு ஆப்போசிட்டா எதாவது போட்டாலோ உங்களுக்கு வந்து வியூஸ் வருது, அதனால நாங்க வந்து டிவிகே பத்தி பேசுறோங்க அப்படின்னு புதுசா அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்லாம் போடுறீங்க. நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இது வரைக்குமே டிவிக்கே பத்தி தான் பேசி பேசி உன்னோட வியூஸ் ஏத்திட்டே இருக்கிற. உன்னோட கமெண்ட் லைன்ல வந்து எத்தனை பேர் கழிவு ஊத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருப்பா. ஏன்பா நீங்க வந்து பேசணும்னு நினைச்சு பேசுறீங்களா இல்ல விஜய் மட்டும் தான் பேசணும் அப்படின்னா? ஏன்னா இதுக்கு மேல வந்து என்ன பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் இல்லைங்க. இவர் வந்து கோயிலுக்கு போயிட்டாப்ல, கோயிலுக்கு போய் அந்த கோயிலுக்கு போய் மண்டிட்டு போறாரு, இங்கிருந்தா அங்க மண்டிட்டு போகணும். ஏன் இனிமேல் சாமி எதுக்கு நம்பணும்? மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க, மக்களை நம்ப வேண்டித்தானே, சாமி எதுக்கு நம்ப? யோ என்னதையா பண்ணணும் உங்களுக்கு? எது அந்த ஆள் வந்து எது பண்ணாலும் சின்னதா ஏதாவது போட்டா கூட அதுக்கு ஏதாவது ஒண்ணு முட்டு கொடுக்கறது ரெடியா இருக்கீங்க. உங்க கட்சியில என்ன ஒருத்தனை போட்டு அடிச்சாலுமே தூக்கி போட்டு மெதிச்சாலுமே அதுக்கு வந்து உங்க சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் ஸ்பாட்ல வர்றதில்ல. இந்த விஜய் டிவிகே கட்சியில வந்து ஏதாவது ஒண்ணு சின்னதா இப்ப கீழே விழுந்து எந்திரிச்சிட்டாங்க, 4 பேரு அப்படி அடிச்சு விட்டாங்க அப்படின்னு சும்மா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா கூட அடுத்த அரை மணி நேரத்துல ஒரு வீடியோ போடுறீங்க. என்னத்துக்கு இப்படி அவ்வளவு வன்மை எதுக்கு? ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இது போட்டு உங்களுக்கு ஒன்னும் பைசாக்கோ ஒரு பிரயோஜனம் ஆக போறது இல்ல. நீங்க மாறுதலா அவங்கள வந்து திட்டாம அவங்களுக்கு ஆதரவு கூட கொடுக்க தேவையில்ல. அவங்கள பேசாம நீங்க யார திட்டி இருக்கணும், அவங்களை யார வந்து எதிர்த்து நீங்க களத்துல இறங்குனீங்களோ இந்த களத்துல நீங்க அவங்களை எதிர்த்து பேசினீங்கனாலே உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வந்திருக்கும் தெரியுங்களா?
அதெல்லாம் விட்டுட்டீங்க. நீங்க எதுக்கு வந்தீங்கன்றதையே மறந்துட்டு இருக்கிறவங்களாம் பயங்கரமா களத்துல போராடிட்டு இருக்காங்க. நானும் பார்த்திருக்கேன். நிறைய பேர் வந்து நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடு வீடா பேசுறாங்க. ஆனா நீங்க பேசுற மாதிரி டிவிக்கே மட்டும் எடுத்து பேசல. அவங்க எல்லாத்தையுமே ஓப்பனா எடுத்து பேசி சண்டை போட்டு உள்ளார வந்து அதுக்கு ஓட்டு கேக்குறாங்க. ஆனா நீங்க போடுற ஒரு வீடியோவும் என்டிகே ஆகட்டும் அவங்களே இருக்கிறவங்களை கூட கன்வர்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்குது. வேற கட்சிக்கு போங்கப்பா அப்படின்ற மாதிரி கன்வர்ஷன் பண்றதுக்கு தான் இருக்குதே தவிர்த்து வேற எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஸோ நான் தயவு செஞ்சு சொல்றேன், அதை தவிர்த்து வேற எதையாவது பேசுங்க. உங்க கிட்ட கண்டென்ட்டா இல்ல, வேற பேசுறதுக்கு கண்டென்ட்டா இல்ல, ஒவ்வொரு டைமே வாயத்தொந்தா டிவிக்கேன்னு என்னப்பா சொல்றது. மக்களே கொஞ்சம் தைரியமா இருங்க. நம்மளுக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட் மட்டும் தான் வரும். தைரியமா இருங்க. நிறைய பேர்த்த வந்து பயப்படுத்துறதுக்குன்னே ஒரு போலிங் பூத் அது இதுன்னு போட்டுட்டு இருக்காங்க. அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதனால தைரியமா இருங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.